மொரிஷியஸ் முருகனை கொண்டாடுகிறது. தை மாதம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி இடையே தை மாதம் வரும். தைப்பூசம் நட்சத்திரம் ஒலிக்கும் நாளில்தான் மொரிஷர்கள் தைப்பூச காவடியே கொண்டாடுகிறார்கள். மொரிஷ தமிழ் நட்டார் 10 நாள்களுக்கு விரதம் இருந்து சிவபெருமானின் 3வது கண்ணால் தோன்றிய ஒளியின் மூலமாக முருகப்பெருமானின் அருளாசியை பெற கோவிலில் நடத்தப்படும் சடங்குகளில் கலந்து கொள்வர். பக்தர்கள் முருகனுடன் இணக்கமாக எண்ணங்களின் சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மாவுடன் நடப்பார்கள். முருகன் அடியார்களான சிறுவர்களும் பெரியவர்களும் போற்றி தலைநகரை கடக்கும் போது தெருக்களில் எங்கும் ஒரே பக்திமயம். பக்தர்கள் முருகன் மீது அளவில்லாத பக்தி காட்டுகிறார்கள். கத்ருபோன் நகரத்தில் உள்ள கோதிகாட் மலையின் அடிவாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நகையாக விளங்கும் தெய்வீக மிக்க ஸ்ரீ சிவசுப்பிரமணிய திருக்கோவில் ஆகும். ஓய்வு பெற்ற முன்னாள் பொறியியலாளர் உயர் திரு இராஜன் முத்துச்சாமி அவர்களை சந்திக்கிறோம். தமிழில் இதை எலுமிச்சம் சாதம் என்பார்கள். அதாவது சாதமும் எலுமிச்சமும் கலந்திருக்கின்றன. எலுமிச்சம் பழங்களை எடுத்து அவைகளை பிழிந்து அவற்றின் சாறை எடுத்து தாளித்த பிறகு வடிக்கப்பட்ட சோறு அதனோடு சேர்த்து கருவேப்பிலை, மிளகு, உப்பு முதலியவை சேர்த்து சமைக்கிறோம். நாம் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் ஒரு நல்ல பிரசாதம் ஆகும். இப்படிப்பட்ட பிரசாதம் தான் நான் கோவிலில் பக்தர்களுக்கு அளித்து வருகிறோம். இவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன் இதை சாப்பிடுவார்கள். நாம் மாலை ஏறக்குறைய 4 மணிக்கு தொடங்கி உள்ளோம். சாதம் முதலில் சமைத்தோம். பிறகு தாளிக்கப்பட்ட பொருட்களை சாதத்துடன் கலப்போம். ஒரு சின்ன தக்காளி குழம்பு கூட செய்வோம். 250 பேர்கள் இருப்பார்கள். நாம் 250 முதல் 300 பேர்களுக்கு சமைப்போம். நானாக முன்வந்து உதவி செய்கிறேன். அவ்வாறு செய்யும் பழக்கம் எங்களுக்கு உள்ளது. நாங்கள் அதை செய்ய ஆசைப்படுகிறோம். நாம் கோவிலுக்கு உணவு சமைக்கும் போது வீட்டு சமையலுக்கும் வேறுபாடு இருக்கும். நாங்கள் வெங்காயம், பூண்டு, மிளகாய் மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்த மாட்டோம். கோவில் வளாகத்தில் தான் உணவை தயாரிக்கிறோம். சிலர் வெளியில் உணவை சேவித்து செய்து கோவிலுக்கு கொண்டு வருவது மதிப்புக்குரியது அல்ல. அந்த உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்படி உணவை சமைக்கிறோம் என்பது இங்கே தெரியும். நாம் நமது பரிமாறும் உணர்விற்கு நாமே பொறுப்பு. விரதம் கொண்ட பக்தர்களின் நன்மைகளை பாதுகாக்க எமது கடமையாகும். கோவில் வழங்கும் உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். À l'époque, quand on était enfant, qu'est-ce que ça ressemblait ici? இந்த இடம் தோட்டங்களால் பசுமையாக மூடப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் கரும்பு தோட்டங்கள் இருந்தன. நாங்கள் நீக்கும் இடத்தில் யூகாலிப்டஸ் மரங்கள் வளர்க்கப்பட்டன. குழந்தைகள் இந்த இடம் வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாட பயன்படுத்தப்பட்டது. நாங்கள் கொய்யா, இலந்தை போன்ற பழங்களை பறித்து சாப்பிட்டோம். அங்கு ஒரு இயற்கையான தோட்டமும் இருந்தது. கோவிலின் வரலாற்றை பற்றி நாம் கேள்விப்பட்டதற்கு எப்ப வேலமுருகன் என்பவர் ஓர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் இந்திய ஒப்பந்த தொழிலாளியாக இங்கு வந்தார். அவரது சொந்த இடமான தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முருகன் உருவச் சிலையை கொண்டு வந்தார். அதே முருகன் சிலை கோதிகாட் மலையின் மேல் இன்றைக்கும் உள்ளது. அவர் கட்டிய சிறிய கோயில் 1092ஆம் ஆண்டில் ஒரு புயற் காற்றால் வேறொரு பிடுங்கப்பட்டது. அதற்கு பிறகு மற்றொரு குழு கோவிலை கான்கிரீட் மற்றும் தகரத்தில் கட்டியது. சில காலத்திற்கு பிறகு ஐயா வடிவேல் முத்துச்சாமி தலைமையில் இளைஞர்கள் குழு கோயிலை புதுப்பிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் நீண்ட காலத்தில் தலைவராக இருந்தார். நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு திராவிட சிற்பக்கலையில் கோயிலை முடிவு எடுக்கப்பட்டது. நிச்சயமாக ஒரு குழு இருந்தது. என் உறவினர் ஒருவரும் நானும் வேலையை மேற்பார்வையிட்டோம். கோவில் ஒரு சங்கத்தார் நிர்வகிக்கப்பட்டது. Mais là, quand nous trouvons une défaillance dans la structure là,
nous prenons la décision pour pull down le Covid complètement. Là, nous refait aller avec ça l'effet moderne. La structure dravisienne qui est dans terre avec ban moderne technologie. Et l'ingénieur qui a été, ou apprécié ce travail qu'il fait, qui peut tenir là? Définitivement. Définitivement. C'est une équipe. Il n'y a pas de seul du monde, c'est une équipe, c'est un autre cousin avec mon corps. கோவில் சமுதாய பணியை ஆற்றும் சங்கத்தார்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இன்று கோவில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் முன்னாள் ஆட்சி குழுவினர்களின் மேலாளர் அல்லது வாரிசுகளாகிய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆகியோரும் பலர் உள்ளனர். C'est en 1887, Vela Murugan. 1887 ஆண்டு வேலமுருகன் என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து லெஸ்பிரான்ஸ் பித்தோ ஊருக்கு கரும்பு தொழிலாளியாக வந்தார். அப்பெரியார் ஒரு முருகன் உருவச் சிலை கொண்டு வந்தார். அவர் ஒரு மலை மீதில் அந்த முருகன் சிலையை வைக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டார். அவரது ஒப்பந்தம் முடிந்ததும் லால்விஸ்க்கு வந்தார். அவர் அசத் என்னும் கம்பெனி மூலம் 30 ரூபாய்க்கு கோரிகாட் மலையில் ஒரு துண்டு மண்ணை வாங்கி ஒரு குடிசை கட்டி அம்முருகன் வைத்தார். அவர் அன்றாடம் வழிபாடு செய்து வந்தார். அவர் 1913 ஆண்டில் காலமானார். அப்போது என் தாத்தா அர்ச்சகராக பொறுப்பு ஏற்றார். இன்று வரை முத்துசாமி குடும்பத்தார்கள் உட்பட சில தொண்டர்கள் இச்சங்கத்தை நன்றாக நிர்வகிக்கிறார்கள். C'est une tradition de génération en génération. C'est beaucoup de fierté de prendre ce flambeau-là et demain de transmettre ça à quelqu'un, à mes enfants. Oui, il y a une ஆம், இது பண்பாட்டிற்கான கொடி. மொரிஷஸில் பலவிதமான பண்பாடுகள் உள்ளன. அவைகளில் தமிழ் பண்பாடு ஒன்று. தமிழ் பண்பாடு மிக பெரியது, பெருங்கடல் போல் உள்ளது, அது விரிவானது. Allons nous dire l'océan de la religion et de la tradition. À Maurice, quand on cause l'église montagne, il y a beaucoup d'images associées avec ça, il y a beaucoup de respect bien sûr. On rend nous compte que comment dire ça, l'église là, il n'est pas n'importe qui l'église, n'importe qui coville dans l'imaginaire collectif des Mauriciens. Oui, effectivement. ஆம், சிவபெருமானின் மகனான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். சிவபெருமானின் புனித தலமான கங்கத்தலாவ் எங்களிடம் உள்ளது. இங்கு முருகன் மட்டும் இருக்கதில்லை. இந்த கோவிலை சிவசுப்பிரமணியன் கோவில் என்று அழைக்கிறோம். இந்த கோவிலில் விநாயகர், சிவன் மற்றும் முருகன் உள்ளனர். சிவனுடன் அவரது 2 மகன்மார்கள் உள்ளனர். எனவே கத்போன் நகரத்திற்கு இந்த கோவில் இருப்பது பெருமைதான். Alors, c'est la fierté pour la ville de Catrebonne. Pour nous, il y a un fleuron dans la ville de Catrebonne. Nous, à la veille d'une célébration, d'une commémoration un peu particulière parce que la météo n'est pas trop clémente, comment ça peut passer? Nous pouvons dire நமது தீவை நெருங்கிக் கொண்டிருந்த புயல் காற்று சென்றிருந்த பாதையை மாற்றிக்கொண்டது. முருகன் அடியார்கள் காவடி விழாவை பக்தியுடனும் பாதுகாப்புடனும் கொண்டாட தமிழ் கடவுளான முருகன் அருள் புரிந்தான் என்று சொல்லலாம். Tu peux intéresser avec ce qui est ton grand-père, il raconte parfois? Bien sûr, bien sûr. Moi, je connais autant que possible. நிச்சயமாக நான் அவரை பற்றிய அதிகபட்ச சாத்தியத்தை அறிய முயற்சிக்கிறேன். அவர் இங்கே இருக்கிறார் என்று உணர்கிறேன். அதாவது மரபு தொடர்கிறது, மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கிறார் என்று நம்புகிறேன். நான் கோவிலுக்கு சேவை செய்ய ஆர்வமுடையவன். நான் கடவுளை நம்புகிறேன். கடவுள் மீது அன்பு காட்டுவேன். கடவுள் எனக்கு நாள்தோறும் பலவற்றை கொடுக்கின்றார். அவருக்கு நன்றி கூறுகிறேன். இதுதான் எனக்கு பணி. நான் கோவில் பணி செய்யவில்லை என்றால் எனக்கு புரியாது. அதை என்னால் விளக்க முடியாது. இறைவனுக்கு சேவையை செய்தால் எல்லையற்ற இன்பம் கிடைக்கும், அருள் கிட்டும். ஆண்டுதோறும் என் தொழில் அன்பர்களும் நானும் இங்கே இருப்போம். நான் இங்கே வரவில்லை என்றால் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை உள்ளது போல்
தோன்றுகிறது. J'ai le plaisir pour passer la nuit surtout pour faire ça. Moi avec mon collègue qui là ensemble. Bon, il y a des petits enfants où tu peux être un grand monde faire ça et un jour on dit moi pour faire ça. ஆம் இல்லை, ஆனால் நான் எப்பொழுதும் ஆம் என்று சொல்வேன். ஏனென்றால் நாம் எப்போதும் நம் பெரியவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அதை செய்யும் விதத்தில் நாம் எல்லாவற்றையும் இங்கே கற்றுக்கொள்கிறோம். நான் அதே முறையாக கற்றுக்கொள்கிறேன். முருகனின் அருளால் இங்கு அனைத்தையும் கற்றுக்கொள்கிறேன். Pas à l'apprendre pour quelque part ça. Il n'apprend ni la même qui tout à fait un gain lit la même et avec bénédiction Muruga. Mais ça pas d'écrire comment dire qui flaire, qui coulait, que pour mettre, qui était et qui peut guider là. என் எண்ணம் என்னை நெறிப்படுத்துகிறது. அதற்கு வழிகாட்ட வேண்டிய அவசியமில்லை. நான் இங்கு வந்தவுடன் மருகு, திருநீற்று பச்சை போன்ற பச்சை இலைகளை போட தொடங்குகிறேன். அதை கலை உணர்ச்சியோடு அழகாக போடுவேன். கடவுள் வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று நான் எப்போதும் சொல்வேன். Pique un flair, comment faire les vignes jolies. Mais c'est ça, avec, comment me dire, avec bénédiction là où là, de nous l'énergie, ça courage pour faire l'idée. En tout cas, c'est bien joli. Merci. இன்றிரவு கத்ருபான் காஞ்சஸ் புயல் மூலம் காற்று தெற்கு நோக்கி செல்லும் பரவுகிறது. பக்தர்கள் தங்களால் இயன்றதை செய்து வருகின்றனர். வழிபாடு நிறைவு பெற்றது. முத்துச்சாமி குடும்பத்தாருக்கு இன்னும் சில பணிகள் உள்ளன. காவடி கத்துடல் ஓர் அளவுக்கு முடிந்தது. நாங்கள் காவடி திருவிழாவின் முதல் நாளில் இருக்கிறோம். நாளைக்கு விழா நாள். Nous à la veille ou pour évidemment pour réussir finir à temps. Oui, nous voulons bien finir à temps. ஆம், நாம் இன்றைக்கு முடித்து ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று 10வது விரத நாள். விரதம் நிறைவு பெறும். மேலும் முருகனுக்கு காவடி தூக்கும் நாள். நமது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தியுடன் புனித பாலை எடுத்து மலை அடிவாரத்தில் உள்ள கோவிலுக்கு கொண்டு போவோம். À la gloire de Muruga. Nous donnons un peu toutes nos dévotions et tout le savoir-faire qui est là pour nous capables à porter cette journée-là au pied du Corville. Il y a beaucoup de ferveur de sentir autour des Corvilles. Oui. Là même là, vous trouvez sa concentration qui est là. Oui. Ou même pendant que vous pouvez faire ça là, qui peut passer dans les cœurs, dans l'esprit. C'est un peu ça 10 jours. தைப்பூச காவடி தினமான நாளைய நிகழ்விற்கு தயாராகிக் கொள்ள இந்த 10 நாள் விரதம் பக்தர்களுக்கு உதவுகிறது. Dans l'ambiance. Sentir en phase avec Oui, un élément. c'est ça, peut-être un peu nous rentre dans le. காவடி நாளில் முருகனுக்கு ஆற்றில் இருந்து காவடி கொண்டு வரும்போது பக்தர்களுக்கும் காவடிக்கும் பாலுக்கும் ஐபூதங்கள் உதவுகின்றன. La personne et le cavalier et le lait qui nous apporter la journée de la rivière au Corville. C'est un honneur, une consécration ou bien C'est une une... consécration, c'est pas nous. C'est une இது consécration. ஒரு அர்ப்பணிப்பு. நாங்கள் எங்களுக்காக இதை செய்வதில்லை. இது காவடி திருவிழாவில் அனைவருக்காக நாங்கள் இதை செய்கிறோம். இந்த காவடிதான் கோவிலின் முதல் காவடி என்று நீங்களே சொன்னீர்கள். எனவே நாம் பொறுப்புடன் இக்காவடி திருவிழாவை நடத்துகிறோம். Qui est là. Nous voisin, et là sa ferveur, sa responsabilité et de tout. Ça, Covid-là, il est assez particulier de par côté l'été, géographiquement, pour ainsi dire, ou qui ça symbolisait pour le fait qu'il est au pied d'une montagne? இந்த கோவிலின் நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பல வருடங்களுக்கு முன் கோவில் காவடியை எப்படியாவது எடுத்துச் செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு வழியில் நான் அதை எனக்கு ஒரு தனிப்பெருமை என்று சொல்லலாம். Vous paraît tout bien habitué à faire ça. Vous rappelez la première fois au Tiranzan?
première fois Moutiranzen, c'était la première fois qu'il me நான் காவடி கட்டிய முதல் முறை, காவடியை எடுத்த முதல் முறை. காவடி கட்டுவது ஒரு தனி மகிழ்ச்சி மற்றும் அது ஒரு கலை. காவடிக்கான 10 நாள் விரதம் நமது அன்றாட வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருகிறது. வீட்டிலோ அல்லது பிற இடங்களிலோ இருக்கும் பக்தர்களின் பக்தியை பார்க்கும்போது ஒரு தனி மகிழ்ச்சியை உணர்கிறோம். குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை இந்த சிறப்பு செயலில் நாங்கள் பங்கேற்கிறோம். நாங்கள் குழந்தைகளாக இருந்த போது காவடி தயாரிப்பில் பங்கேற்க முடியாமல் போனது. சில ஆண்டுகளுக்கு பிறகு நாமே எங்கள் சொந்த காவடியை உருவாக்க தொடங்கினோம். நாம் காவடியை தூக்கவில்லை என்றால் காவடியை தூக்குபவர்களுக்கு உதவுவோம். இது நாம் பின்பற்றும் ஒரு மரபு, நமது முன்னோர்களால் நமக்கு காட்டப்பட்டது மற்றும் எங்கள் பெற்றோர்கள் இறுதியில் இளைய தலைமுறையினரும் நம் அடையாளத்தை காத்துக்கொள்ள இதே வழியில் தொடருவார்கள் என்று நம்புகிறோம். தைப்பூசம் ஒரு கோவில், இரண்டாவது கோவில் என்று நான் உணர்கிறேன். நீங்கள் முருக கடவுளின் எதிரில் இருப்பதால் அதை உணர வேண்டிய நேரம் இது. இது எல்லாவற்றையும் சுருக்கமாக கூறுகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் முருக கடவுளின் எதிரில் இருப்பதால் அதை உணர வேண்டிய நேரம் இது. இது எல்லாவற்றையும் சுருக்கமாக கூறுகிறது என்று நான் நினைக்கிறேன். கடவுளின் பார்வையின் கீழ் ஆண்கள் ஒரு வலுவான தருணத்தை அனுபவிக்க தயாராகி வருகின்றனர். இது குழந்தை பருவம், இளமை பருவம், குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றையும் குறிக்கிறது. விரதத்தின் முதல் நாளில் இருந்தே தைப்பூச காவடி விழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முருகனது கொடி பெருமையுடன் பறந்து வருகிறது. முருகனை வழிபட சுமார் 100கணக்கான பக்தர்கள் கோவில் வரவேற்கிறது. கோவிலில் உள்ள சுப்பிரமணியர் வணங்கப்படுவார். கோவிலை மலை கோவிலாக உருவாக்கி அவர்களின் பங்களிப்பை எண்ணுகிறார்கள். இத்திருக்கோவிலை நமது நாட்டில் உள்ள கோவில்களில் ஒரு மிக சிறந்த திராவிடர் கோவிலாக உருவாக்க பாடப்பட்டவர்களின் பங்களிப்பை அனைவரும் நினைப்பார்கள். போர்ட்லி சாண்டினி தெருவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணலாம். இவர்கள் காணடியாக யாத்திரை பயணம் செய்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நீளமான நாளாக இருக்கும். காவடி நாளில் காலையில் மழை தூறலாக பெய்து கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டார்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாவரும் மும்முரமாக இருக்கிறார்கள். அர்ச்சனைகள் முருகனுக்கு காணிக்கையாக வழங்கப்படுகின்றன. இக்காவடி விழாவுக்கு சாரணர் கூட்டம் அழைக்கப்பட்டது. காவடி விழா என்பது சமூகத்தினரிடையே சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பொருளாகும். Mathieu, tu es ici avec ta troupe. Qui te vient faire exactement ici aujourd'hui? இன்று நாங்கள் எங்கள் 15வது போர்ட்லி குழுவுடன் வந்திருக்கின்றோம். அது கைலாசம் சாரணர் குழு. கோவில் தமிழ் கலாச்சாரத்தை அறிய எங்களை அழைத்தது. Comment tu trouves ça? Enzo, on a telle fête, l'autre jour, l'autre fête. Et de ban scout, donc vous participez d'un coup de main. C'est un enrichissement permanent. Oui. ஆம், இது அனைத்து பண்பாட்டு குழுவுக்கு நாம் செய்யும் அர்ப்பணியாகும். Aujourd'hui, on est venu pour compléter notre casserole à Wad. இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பது எங்கள் சேவையின் ஒரு பகுதியாகும். மேலும் சிறப்பாக கலாச்சார பரிமாற்றத்திற்கான எங்கள் முக்கிய பணியாகும். தமிழ் மதம் மற்றும் கலாச்சாரத்தின் ஓர் அளவிற்கு கண்டறிய வந்தோம். எங்கள் நண்பர்களுக்கு உதவ நாங்கள் இங்கு இருக்கிறோம். Important, intéressant que tu as entendu préparer? Oui. On avait préparé ஆம், இரண்டாவது சாரணர்களுடன் கைலாசம் மையத்தில் நாங்கள் முடிக்கவிருக்கும் பல செயல்பாடுகள் நாங்கள் தயாரிப்பு செய்துள்ளோம். இது மிகவும் கவர்ச்சி ஊட்டுகிறது. இது புலம் முழுவதும் எங்களுக்கு நிறைய மதிப்பு மற்றும் தனித்துவத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் எங்கள் நண்பர்களை பற்றி நிறைய கற்றுக்கொள்கிறோம். பிற மதங்களின் சிறப்பினை கண்டறிய உதவுகிறது. sur nos amis même. On découvre un peu les autres religions et tout. Nous, c'est deuxième pour lui. நாங்கள் போர்ட்லி இரண்டாவது குழு. நீண்ட காலத்திற்கு மூடப்பட்ட ஒரு குழு. நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் குழுவை மீண்டும் திறக்க நாங்கள் இங்கு வந்திருப்பது ஒரு வாய்ப்பு ஆகும்.
இன்று ஒரு சிறந்த நாள். தைப்பூச காவடியில் எங்கள் குழுவினர் பங்கேற்பது உண்மையில் ஒரு நல்ல நாள். மற்ற குழுக்கள் எங்களுடன் ஒரு பண்பாடு பணிமாற்றமாக இணைகின்றன. Cathédrale, devant une mosquée, il faut passer dans la rue royale, côté tellement d'images liées à la culture. Ça aussi, c'est une jolie chose. Exactement, c'est ça le vrai. அது முற்றிலும் உண்மை, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அதுதான் உண்மையான மொரிஷியஸ் தீவு. இங்கு நாம் கலாச்சாரங்களின் கலவையை காண்கிறோம். மொரிஷியஸில் உள்ள பிற கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் பயப்படுவதில்லை. இது இப்படிதான் இருக்கும். எல்லா விழாக்களும் தேசிய விழாக்களாக கொண்டாடுகிறோம். நீங்கள் சொன்னது போல் நாங்கள் செல்லும் வழியில் மாதா கோவில்கள், மசூதி இருக்கும். நாங்கள் சைனாடவுன் வழியாக நடப்போம். இந்த இடங்கள் அனைத்து எங்களுக்கு அடையாளமாக உள்ளன. தைப்பூச காவடி திருவிழாவில் பங்கேற்கும் போது இந்த இடங்களை நாங்கள் கடந்து செல்கிறோம். தைப்பூச காவடியின் போது பக்தர்கள் தெருவெங்கும் நடமாடுவதை நான் பார்க்கும்போது ஒரு சிறந்த நினைவு சின்னமாகும். அனைத்து மக்களும் கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்றனர். போற்றி தைப்பூச காவடியே எனக்கு ஒரு சிறந்த நினைவு சின்னமாகும். சிவபெருமானின் இருப்பிடம் கைலாசம் என்று நாம் கூறுவது போல போர்ட்ரிஸில் உள்ள கைலாசம் கோவில் மொரிஷியஸில் உள்ள மிகப்பெரிய கோயில் ஆகும். இந்த காவடியை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் ஒரு விதமான ஆற்றலை உணர்கிறோம் மற்றும் அன்று அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இவை நான் சொல்லக்கூடிய சிறந்த நினைவு சின்னங்களே. Votre groupe est guetté avec beaucoup de curiosité au restaurant Wellington, donc pas loin d'ici. ஓ, இது ஒரு பெரிய விழா. நான் வெலிங்டன் தெருவை விட்டு இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தமிழர்களான நண்பர்கள் உள்ளனர். இன்று காவடியில் கலந்து கொள்வது முதல் முறை. அது எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். உங்கள் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மோசமானதல்ல. அவர்கள் அணிந்திருக்கும் மரபு உடைய பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. என் நண்பர் தம்முடைய நாக்கை குத்துவார்கள் என்று சொன்னார். அவர்கள் இப்போது குத்துகிறார்கள். நான் அதை பார்க்க மாட்டேன். ஊர்வலம் கைலாசம் கோவிலை நோக்கி எப்படி நகரும் என்பதை வெளியில் நின்று கூட்டத்தை பார்த்து கொண்டிருப்பேன். நான் கொஞ்சம் நடந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவேன். மொரிஷியஸ் ஒரு பன்முக பண்பாடு நாடாக இருப்பதால் எல்லா விழாக்களும் குறிப்பிட்ட சமூகத்தினரால் கொண்டாடப்படுவதில்லை. அனைத்து மொரிஷியர்களும் திருவிழாக்களில் பங்கேற்பதை காணலாம். எனவே இந்த கொண்டாட்டத்தில் நான் ஏன் வந்து பங்கு கொள்ள கூடாது என்று நானே என்னிடம் கேட்கிறேன். கடவுளின் பார்வையின் கீழ் ஆண்கள் ஒரு வலுவான தருணத்தை அனுபவிக்க தயாராகி வருகின்றனர். இது குழந்தை பருவம், இளமை பருவம், குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றையும் குறிக்கிறது. விரதத்தின் முதல் நாளில் இருந்தே தைப்பூச காவடி விழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முருகனது கொடி பெருமையுடன் பறந்து வருகிறது. முருகனை வழிபட சுமார் 100கணக்கான பக்தர்கள் கோவில் வர வைக்கிறது. திருக்கோவிலில் உள்ள சிவசுப்பிரமணியர் வணங்கப்படுவார். கோவிலை மலை கோவிலாக உருவாக்கியவர்களின் பங்களிப்பை எண்ணுகிறார்கள். இத்திருக்கோயிலை நமது நாட்டில் உள்ள கோவில்களில் ஒரு மிக சிறந்த திராவிடர் கோவிலாக உருவாக்க பாடப்பட்டவர்களின் பங்களிப்பை அனைவரும் நினைப்பார்கள். और मैं इस शिवालय का हेड पुलिस टूरिस्ट तिवारी हूँ, सनातन धर्म फेडरेशन की तरफ से। तो ये जो हमारा मंदिर है, ஆச்சாரியார் சுரை திவாரியாகிய நான் போற்றியில் உள்ள மிக பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு விஷ்ணு சித்திர கோவிலில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் தைப்பூச காவடியை மகா சிவராத்திரியை போல் கொண்டாட இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு ஏராளமானோர் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த கோவிலில் சிவன், ஆஞ்சநேயர், பிள்ளையார், துர்கம்மா மற்றும் பிற சன்னதிகளை காணலாம். காவடி மகா சிவராத்திரியை போல் கொண்டாடுகிறோம். காவடி தென்னிந்தியாவில் இருந்து இந்நாட்டிற்கு வந்திருக்கிறது. 10 நாள் விரதத்திற்கு பிறகு சிவபெருமான் மற்றும் பார்வதியின் மகனான முருகனை வழிபடுகிறோம். For you personally, what does it mean to be part of all this? No, इसमें हिंदू है many type like different culture, बहुत सारे अलग अलग कल्चर हैं, अलग अलग like साउथ इंडियन डिफरेंट कल्चर, नॉर्थ इंडियन डिफरेंट। तो इस फेस्टिवल ऑफ साउथ इंडिया और मोस्टली तमिलनाडु, तो इस कॉल्ड कावेदी। नाउ इन लोगों का जो 10 डेज का व्रत है, फास्टिंग है, वो आज के बाद आज मेन पूजा है।
और ये वो लोग टुमारो से ये लोग अपना व्रत खोल करके फिर से नॉर्मल लाइफ में अपना जी सकते हैं। ये बहुत ही मान सकते हैं कि उत्सव वाला पर्व है। बहुत शुद्ध शाकाहारी रह कर के लोग फास्टिंग करते हैं, फिर कार्तिकेय जी की मुर्गा की पूजा करते हैं और साधना करते हैं। On vient là ce matin avec beaucoup de contentement pour vivre sa fête-là. On connaît ici depuis un peu l'époque, depuis 50 ans par là, à peu près, non? Oui. ஆம், ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவபெருமானுக்கு மாத சிவராத்திரியின் போது அபிஷேகம் நடத்தப்படுகிறது. ராமனின் உருவச்சிலை இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் விநாயகர், சரஸ்வதி போன்ற சிலைகளை நிறுவினர். C'est une grande fête pour tout le monde, ça. உங்களுக்கு என்னை நன்றாக தெரியும். நான் அனைத்தையும் விரும்புகிறேன். எனக்கு சிவராத்திரி பிடிக்கும். இராம நவமி, கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி முதலியவை கொண்டாடப்படுகின்றன. இந்த தெய்வங்களுக்கு நடத்தப்படும் விழாவின் போது நான் எப்பொழுதும் வழிபாட்டில் கலந்து கொள்வேன். இந்த எல்லா விழாக்களையும் நான் விரும்புவேன். அவற்றில் ஒன்றை நான் தவற விடுவதில்லை. இப்போது எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் என் மகனுடன் வந்தேன். நான் வரவில்லை என்றால் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சிவபெருமானிடம் பல சிறந்த விஷயங்கள் உள்ளன. La même moi pas trop bien, mais seulement mon garçon est venu là, moi j'ai non moi aller. Si moi pas venu, moi pas comprendre. Mon besoin venu. Et il y a beaucoup de choses, il y a beaucoup de choses avec ça sujet là. Oui. Sens-tu mieux qu'on vient là? Oui, oui, me sens moi bien là. ஊர்வலம் விரைவில் தொடங்கும். ஒவ்வொரு பக்தரும் தம் குடும்பத்தார்கள் அல்லது உறுப்பினர்களுடன் வருவார். இன்று இந்து மகாஜன சங்கம் தைப்பூச காவடி 4 கோவில்களில் கொண்டாடுகிறது. அதாவது அருள்மிகு சுக்கலிங்க மீனாட்சி அம்மன் திருக்கோவில், அதுதான் கைலாசம். காவடி ஊர்வலம் சென்னை தெருவில் சிவாலயத்தில் இருந்து புறப்படுகிறது. உற்சவமூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம். முருகன் ரதத்தில் வருகிறார். இன்று வானிலை நன்றாக உள்ளது. மழை இல்லை, சூரியன் சூடாக இல்லை. காவடியும் ரதத்து பின்னால் தொடர்கிறது. நாமும் ஊர்வலத்தில் தொடர்ந்து நடப்போம். ரதம் ஒரு கவர்ச்சிகரமான காட்சி அளிக்கிறது. இது மிகவும் பெரியது. இந்த மகாஜன சங்கம் தமிழ்நாட்டின் கடைத்தூர் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் இந்த ரதம் கட்டப்பட்டுள்ளது. இது திடமான தேக்கு மரத்தால் செதுக்கப்பட்டது. 10 கிலோ பஞ்சலோகத்தால் மேலே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காவடிக்கு சில நாட்களுக்கு முன் ஊர்வலத்தில் அன்று முதன்முறையாக வெளியே வந்தது. இன்று அது ஊர்வலத்திற்கு முன்னால் வருகிறது. நிச்சயமாக என் முகத்தில் ஒரு புன்னகையை நீங்கள் பார்க்க முடியும். 10 நாட்கள் விரதத்திற்கு பிறகு இன்று நான் நடந்து தைப்பூச காவடியை கொண்டாடுகிறேன். நீண்ட நடைபயணத்திற்கு பிறகு கைலாச கோவிலை அடைவோம். அங்கேயே தொடர்ந்து பிரார்த்தனைகளை செய்வோம். இன்று மாலை 6 மணிக்கு இத்திருவிழா நிறைவடையும். மொரிஷஸ் மக்களின் வரலாற்றை இணைக்கும் நினைவு சின்னங்கள், வழிபாட்டு தலங்கள், தலைநகர் வரவைக்கும் இடங்கள் வழியாக பயணிப்பதால் இந்த ஊர்வலம் தனித்துவமானது. பெரிய தீபகத்தில் இருந்து கண்டக்டர்களால் கட்டப்பட்ட நினைவு சின்னங்களாகும். கட்டுபவர்களின் தலைமுறையினர்களின் அடையாளம் காணப்படும். பல கிலோமீட்டர்கள் நடப்பின் ஒருவர் கைலாச கோவிலில் நுழைகிறார். அங்கு ஏற்கனவே பக்தர்கள் கோவில் வளாகத்தில் இருந்தார்கள்.
இந்த ஆண்டு முருகன் மொரிஷஸ் விநாயகரின் தம்பியாகிய முருகன் கொண்டாடப்படுவார்.